ஹஜ் என்றால் என்ன? ஹஜ் 5 நாட்களில் 5 இடங்களில் 7 அமல்கள் செய்வதற்கு பெயர்தான் ஹஜ்ஜாக இருக்கிறது. 5 நாட்கள் என்ன? துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 8, பிறை 9, பிறை 10, பிறை 11, பிறை 12, இந்த 5 நாட்கள். 5 இடங்கள்: காபா, சஃபா மருவா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா. 7 அமல்கள்: இஹ்ராம் கட்டுவது, தவாஃப் செய்வது, சஈ செய்வது, அரஃபாவில் தங்குவது, கல்லெறிவது, குர்பானி கொடுப்பது, தலைமுடி களைவது. இந்த 5 நாட்களில் 5 இடங்களில் 7 அமல்கள் செய்வதற்கு பெயர்தான் ஹஜ்ஜாக இருக்கிறது. ஹஜ் யார் மீது கடமை? ஹஜ் யார் மீது கடமை என்று சொன்னால், அதாவது நம்ம ஜக்காத்தில் பார்த்த மாதிரி தங்கம் 87 கிராமோ அல்லது வெள்ளி 612 கிராம் அந்த மாதிரி கணக்கெல்லாம் ஹஜ்ஜில் கிடையாது. மாறாக ஹஜ் யார் மீது கடமை என்று சொன்னால், யாரிடத்தில் அல்லாஹ் செல்வ வசதியை கொடுத்திருக்கிறானோ. செல்வ வசதி என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான டிக்கெட், இவர் போயிட்டு வர்ற வரைக்கும் வீட்டார்கள் சாப்பிடுவதற்குண்டான உணவு ஏற்பாடு, அதே மாதிரி அவங்களுடைய தேவைக்கு ஏற்பாடு, அதே மாதிரி இவர் போகும் பொழுது வரும் பொழுது இவருடைய உணவுகளுடைய ஏற்பாடு, சரியான முறையில் போயிட்டு வருவது, பணத்தினுடைய இந்த ஏற்பாடு, அதே மாதிரி அவருக்கு உடல் நலம் சரியாக இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர வரைக்கும் அங்க அரஃபால, மினால, முஸ்தலிஃபால நல்லபடியாக எல்லா அமல் செய்வதற்குண்டான அவருடைய உடம்புல அல்லாஹ் தாக்கத்தை கொடுத்திருக்கிறான், சக்தியை கொடுத்திருக்கிறான் என்பதாக சொன்னா, இந்த 2 விஷயங்கள் இருந்த போது அவர் மீது ஹஜ் கடமையாகி விட்டது என்ற விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கணும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன்ல தெளிவாக சொல்லுவான், வாதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறார். இதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்றவர்களோ அவர்கள் ஹஜ் செய்வதானது அல்லாஹுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லுகிறார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். இஸ்லாத்தினுடைய 5 முக்கியமான கடமைகள் இருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். ஹஜ் என்பது இது அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானாக. ஆமீன்.